சகோதர சகோதரியை உங்களை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களை பத்திரமாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 112 சங்கீதம் 7வது வசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உங்களை செய்து உங்களை தேடி வருகிறது. பெரியமானவர்களே, ஒருவேளை ஏதாவது ஒரு காரியம் வருவது சொன்னால் சிலருக்கு காரணமே இல்லாமல் படபடப்பு வரும், சிலருக்கு காரணமே இல்லாமல் பயம் வரும், சிலருக்கு காரணமே இல்லாமல் தேவையில்லாத யோசனைகள் வரும். இவைகள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், துர்ச்செய்தி கேட்கிறதினால் பயப்படாதிருக்கிறான், பயப்படாது என்று சொல்லி துர்ச்செய்தி வருகிறதால் பயப்படான். ஒருவேளை வேறு வருகிற செய்திகள் ஒருவேளை துர்ச்செய்தியாக இருக்கலாம். சிலருக்கு கேள்வி கேட்ட உடனே ஏகப்பட்ட யோசனை கலந்த ஒரு பயம் வந்து நிம்மதியில் இருந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு காரியம் வளர்ந்து கொண்டிருந்தார், ஏதோ ஒரு வீட்டில் கதவை தட்டினா தான் வீட்டில் ஒரு பயம் வரும், யார் வீட்டிலே கேட்டு திறந்தா நம்ம வீட்டுக்கு ஒரு பயம் வரும், காரணமே நம்ம வீட்டுக்குள் ஒரு பயம், ஏதோ ஒரு காரியம் நடக்காத காரியம் நடந்தது போல, சம்பவிக்காத காரியங்கள் சம்பவித்தது போல யோசனைகளினானே பயந்து 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 வாழ்கிற அநேகர் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை தேடி துர்ச்செய்தியே வந்தாலும் நீ பயப்படாது இருக்க வேண்டும், நீ பயப்படவே கூடாது என்ற சூழ்நிலையில் யார் பயப்படாமல் இருப்பார், யார் தைரியமா இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திட்டனாயிருக்கும். யார் பயப்படாமல் இருக்க முடியும்? கர்த்தரை நம்பி திட்டனாய் இருக்கிறவனுக்கு. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய சுயத்தின் மீது வைப்போமே ஆனால் நாம் வெட்கப்பட்டு நிற்போம். நம்முடைய சுய ஞானத்தை சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் வெட்கப்படுவோம். சுய பலத்தை நம்புவோம் என்று சொன்னால் சில நேரத்தில் கைவிட்டு நாம் வெட்கப்படுகிற சூழ்நிலை வரலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறது, கர்த்தரை நம்பி நீங்கள் திடனாய் உடைய இருதயம் இருக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் நடக்கிறதாம். என் அன்புக்குரியவர்களே, துர்ச்செய்தி வந்தால் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். உடைய வாழ்க்கை என்றைக்கு ஒரு பயம் வராது. நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை உயர்ந்த சாதியில் நடக்க பண்ணுவார், மேன்மையாய் நிறுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். அவரோட பிதாவை இந்த வார்த்தையை நான் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய கர்த்தர் ஜெபிக்கிறேன். கர்த்தரின் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை வழி நடத்துவீராங்க. உன்னதமான கடவுள் பிள்ளையை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவர். எல்லா துஷ்ட சக்திக்கு விலகி பாதுகாத்து கொடு. சமாதானத்தை நாட்களை கட்டிடுவீராக ராஜா. வேறு ஸ்தலத்தில் குடும்பத்தில் அன்றைய படிக்கிற இடத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகட்டும். மேன்மைப்படுத்தி ஆசீர்வதி நாமத்தை மாத்திரை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless.